ஹாய் வீவர், வணக்கம். நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி இந்த ஒரு பாலியல் தொடர்பான பல்வேறு பதிவுகளில் ஒரு முக்கியமான ஒரு பதிவை இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக உடல் உறவில் எடுத்த உடனே ஒரு மனிதன் ஈடுபட்டு விட முடியாது. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த காம சிந்தனைகள், காம உணர்வுகள், காம செயல்கள் இது எல்லாமே ஒரு அடிப்படையான ஒரு இது பேச்சு, நம்மளுடைய செயல்கள், நம்ம இதில் அதில் தொடர்பு படுத்தி இருக்கிறனால இந்த காம உணர்வை தூண்டுவதற்கும் இந்த காம செயலுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன ஆகிறது. அப்படிப்பட்ட இதில் வரும் பொழுது முதல் இடத்தை வகிக்கிறது இந்த மார்பக முளைக்காம்பை தூண்டுதல், மார்பக தூண்டுதல். நீங்கள் கேட்கலாம், இதுக்கும் காமத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்னு கேட்கலாம். அது இந்த உறுப்பை தொட்டால் கூச்சம் வருதுங்கிறது அது வேறு. இதுக்கும் காமத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம அடுத்த பகுதியில் வாத்ஸ்யாயனார் எழுதிய காமசாஸ்திரத்தை பற்றி ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் மற்றவங்க இது பண்ணுற மாதிரி டைரெக்டாக தமிழ் டிரான்ஸ்லேஷன், ஆங்கில டிரான்ஸ்லேஷனை நம்ம பார்க்கல. நேரடியாக சமஸ்கிருதத்தில் இருந்து இன்றைக்கி உள்ள மொழிபெயர்ப்பில் தமிழில் அதற்கான இது என்ன அப்படிங்கிறது என்னங்கிறத இன்றைக்கி மெடிக்கல் டேர்மோடு பார்க்க போகிறோம். இது மிச்ச இதை காட்டிலும் இது ஒரு மிக பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக அந்த வாத்ஸ்யாயனார் சொல்லக்கூடிய உடலுறவு கொள்ளக்கூடிய வழிகள் முறைகள்ங்கிறது இன்றைக்கி பகுதி பேருக்கு அது தெரியாது. எடுத்த உடனே நுழைக்கிற வேலை தான். அதனால் எப்படி எப்படிலாம் செய்யணும், எப்படி எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறது இருக்குது, எப்படி எப்படிலாம் முத்தம் கொடுக்குறது, எப்படி எப்படிலாம் கட்டி பிடிக்கிறது, இந்த மாதிரி எப்படி எப்படிலாம் உடலுறவு கொள்வது, பின்வழியில் என்ன, ஆணோட எப்படி உடல் உறவு, பெண்ணோட எப்படி உடல் உறவு, ஜலக்கிரீடைகள், நீரில் விளையாட்டு, என்னென்ன இதெல்லாம் இருக்குது, காமம் தொடர்பான செய்திகள் எல்லாத்தையும் விரிவாக சொல்லிட்டு வந்திருக்கார். அந்த இதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம், தொடர்களாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பார்க்குமாறு சொல்லிக்கிறேன். அதோட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள். நம்ம சேனலை இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆண் பெண் இரு பாலருக்கும் மார்பகம் பொதுவானது. இது பெண்ணுக்கு மட்டுங்கிறது, ஆணுக்கு மட்டுங்கிறதுங்கிறதெல்லாம் அடுத்த கான்செப்ட்லாம் கிடையாது. ரெண்டு பேருக்குமே ஓரினை மார்பக இது பிறவிலே இருக்கும். இந்த மார்பக கிளாண்ட், மேமலரி கிளாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈச் பர்சன்ஸ்க்கு சைஸ் வேரி. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரே மாதிரி அமைப்பில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்பாவுக்கு உள்ளது மகனுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, மகனுக்கு உள்ளது பேரனுக்கு உள்ளது இருக்குன்னு சொல்ல முடியாது, அம்மாவுக்கு உள்ளது மகளுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. இண்டிவிஜுவலாக இதனுடைய சைஸ் வேரியாகி காணப்படுது. பரிணாம அடிப்படையில் இந்த மார்பகங்கள் இந்த ஸ்வெட் கிளாண்டோட ஒரு மாடிஃபிகேஷன் தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கருவில் உருவாகும்போது நம்ம வேர்வை சுரப்பிகளுக்கும் அந்த மார்பக சுரப்பிகளும் ஒரே அமைப்பில் இருந்து தான் தோன்றி வருதுங்கிறத சொல்லி வர்றாங்க. சரிங்களா? மாடிஃபைடு ஸ்வெட் கிளாண்டுங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இதில் நம்ம ஆஃப்டர் பியூபர்ட்டி, வயதுக்கு வந்த பொழுது அல்லது வருவதற்கு முன்போ அந்த ஈஸ்ட்ரோஜன் பேஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்பகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வலியோடு சேர்ந்துக்கிட்டு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அது ஏன்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வலி எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தோல் நெஞ்சு தோல் அந்த நுரையீரலோட அழுத்தத்தில் இறுகி இருக்கும். அப்போ அந்த சுரப்பி இதை அந்த தோலை ப்ரொட்ரூட் பண்ணி வளரும். அப்போ தான் அந்த தோல் இறுக்கம் கொடுக்கப்பட்டு அதில் ஒரு வலி ஏற்பட்டு அந்த மார்பகங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொஞ்சம் அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜில் ஆணுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் வளர்ச்சி காணப்படும், பெண்ணுக்கு கொஞ்சம் அதிகமாக வளர்ச்சி காணப்படும். ஆணோட வளர்ச்சி அந்த டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் பெண்ணுக்கு அதிகமாக இதாக ஆரம்பிச்சிடும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ரெண்டு பேஸ் இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் பேஸ் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் பேஸ்.
ஈஸ்ட்ரோஜன் பேஸில் வந்து அந்த மார்பகங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு சென்சிட்டிவிட்டி அந்த மாதிரியான இதெல்லாம் வளர ஆரம்பிக்கும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அந்த அந்த சைக்கிள்லேயே ஒரு மிட் சைக்கிளுக்கு பிறகு வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் இதில் வரும்பொழுது நீங்கள் கூட டெக்ஸ்ட்டுகளில் அறிஞர்கள் சொல்கிறத கூட எடுத்து பாருங்கள். மார்பகங்களுடைய பருத்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு காரணமே இந்த ப்ரொஜெஸ்ட்ரானுடைய புரலாக்டின் இந்த மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரானுடைய ஹார்மோனோட அதிகப்படியான வளர்ச்சினால தான் இந்த மார்பகங்கள் வந்து பருத்து காணப்படுது. நீங்கள் கேட்கலாம், பருத்த மார்புக்கும் இந்த மாதிரியான ஃப்ளாட்டு சிறிய மார்பகங்களுக்கும் ஏதேனும் உணர்ச்சியில் வித்தியாசம் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது, ரெண்டுக்குமே ஓரளவு தான் இருக்குது. அப்போ சில ஆளுக்கு நீங்கள் கேட்கலாம், சில நேரம் வேரியேஷன் ஆகுதுங்கிறது கேட்கலாம். அது வந்து நீங்கள் செய்கிற மெத்தடில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவு இதை அவுட்டர் லைனை வந்து பார்த்துட்டோம். சில நேரம் வந்து ஆண்களுக்கும் மார்பக காம்புகள் நிப்பிள்னு சொல்லக்கூடியதில் வந்து என்னாகுன்னு கேட்டிங்கன்னா இந்த உணர்ச்சிகள் வந்து இருக்கும். அதுக்காக அவங்களுக்கு பெண் தன்மைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற ஆண்களும் பெண்களுக்கும் இந்த டவுட் வந்து இருக்கும். நம்ம தொட்டு பார்க்கும்போது கூட நம்மளுக்கு வந்து அந்த ஒரு உணர்ச்சி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்காக அது வந்து நம்ம தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது. சிலவங்களுக்கு வந்து அந்த இளம் வயதில் வந்து வளர்ச்சி வந்து காணப்பட்டோம். ஆண்களுக்கு கொழுப்பு திசுக்கள் சேரும்போது அந்த மாதிரியான ஃபேட் இது ஆகி வரும்பொழுது அது மாதிரி வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா கைனோகமஸ்டியான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து இதாகும். இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சில நேரம் நம்மளுடைய ஹார்மோனும் ஒரு வகையான தொடர்பில் இருக்கிறதுனால உரிய மருத்துவ சிகிச்சையை நம்ம பார்த்து அறுவை சிகிச்சை மூலமாகவோ அல்லது அதற்கான ஹார்மோனல் தெரப்பி மூலமாகவோ உரிய மருத்துவரை அணுகி நீங்கள் அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த உடலுறவுக்கு முந்தின சூழ்நிலையில் வந்து ஏன் மார்பு காம்புகளை நிப்பிள்ஸ் அல்லது மார்பகங்களை நாம் தூண்டுகிறோம்? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிணாம அடிப்படையிலேயே வரக்கூடிய ஒரு இது. இன்றைக்கி வந்து பாலைவனத்தில் ஒட்டகம் பால் கொடுக்கும். ஒட்டகம் பால் கொடுக்கும் பொழுது அது கண்ணுக்குட்டிக்கு அந்த பாலை சுரந்து கொடுத்துட்ருக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா தலையை வந்து அசைக்காது. நீங்கள் என்ன தான் அது வயிறு நிரம்பி முடித்த வரைக்கும் அந்த தலையை வந்து அசைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது தலையை அசைச்சிருச்சுன்னா அந்த ஆக்சிடோசின் வந்து வெளிப்படுறது வந்து கம்மியாக போயிட்டு மார்பகங்கள் சுருக்கங்கள் வராமல் பால் உற்பத்தி வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ இதற்கும் அந்த சுரப்பிகளுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்குது. சில நேரம் நம்ம பார்க்கலாம், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களை நம்ம பார்க்கலாம், பால் இருக்குங்கிறதே தெரியாது. அந்த குழந்தை வந்து அது மார்பில் வாயை வச்ச உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த ஆக்சிடோசினை வந்து பிரெயின் வந்து தூண்டப்பட்டு அது வந்து பாலை வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ அது குழந்தை கொடுக்கும். அதனால தான் குழந்தை பால் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அசையக்கூடாது, ஆடக்கூடாது, இந்த மாதிரியான பேசக்கூடாது, இந்த மாதிரியான தவறான சிந்தனை செய்யக்கூடாது, கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடாது. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் தான். ஒரு 5 அறிவு உள்ள ஒட்டகத்துக்கு கூட அது இருக்கும் பொழுது 6 அறிவு உள்ள மனிதன் வந்து தன் குழந்தைகளுக்கு எப்படி பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. இந்த மார்பு காம்பில் வந்து ஏறத்தாழ நிறைய நர்வ் எண்டிங், லாட் ஆஃப் நர்வ் எண்டிங், ஏறத்தாழ ஆண்குறி பெண்குறி நுனில் பகுதியில் இருக்கிற மாதிரி உள்ள அமைப்பில் நிறைய நரம்பு முடிச்சுகள், தெர் ஆர் லாட் ஆஃப் நர்வ் எண்டிங், தௌசண்ட்ஸ் ஆஃப் நர்வ் எண்டிங் வந்து காணப்படுது. சரிங்களா? இந்த நர்வு எண்டிங்கிறது வந்து கேட்டிங்கன்னா ஏரோஜீனியஸ் நர்வ் எண்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிட்டு வர்றாங்க. இந்த ஏரோஜீனியஸ் நர்வ் எண்டிங்கும் ஜெனிட்டரி கார்டெக்ஸ், பிரெயினில் உள்ள ஜெனிட்டரி கார்டெக்ஸுக்கும் மிக அருகிலேயே இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு தொடர்பு கொள்ள ஆரம்பிக்குது. அப்படி இந்த தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது இந்த பால் உணர்வில் ஏரோஜினியஸ் நர்வஸ் வந்து நம்ம ஸ்டிமுலேஷன் பண்ணும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த நர்வஸ் வந்து அந்த சென்சரி கார்டெக்ஸ் மூளையில் உள்ள இதில் போய் தூண்டும் பொழுது அருகில் உள்ள அந்த ஜெனிட்டல் கார்டெக்ஸை வந்து தூண்ட ஆரம்பிக்குது. நார்மலாக இது எப்படி சிம்பிளாக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸில் போகும்போது வாந்தி எடுப்போம், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஏன் கண்ணை பொத்தியாச்சுன்னா வாந்தி வராது? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விசுவல் ஏரியாவும் வாமிட்டிங் ஏரியாவும் பிரெயினில் பக்கத்தில் இருக்குது. அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸில் போகும்போது எல்லாமே ரிவர்ஸில் போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் பொழுது அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த விசுவல் ஏரியா ரொம்ப வந்து
உணர்ச்சி வசப்பட்டு அல்லது அதனுடைய பணிகள் வந்து அதிகமாக அதில் புரோட்டான் பம்பு வந்து அதில் அதிக அளவு இயங்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த அருகில் உள்ள வாமிட்டிங் சென்டரையும் பாதிக்கப்படுது. அப்போ வாமிட்டிங் சென்டரில் பாதிக்கப்படும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இந்த வாமிட்டிங் வந்து வந்துடும். அது போலத்தான் இந்த ஏரோஜீனியஸ் நர்வ் எண்டிங்கோட நம்ம ஸ்டிமுலேஷன் பண்ணும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பிரெயினில் உள்ள சென்சரி கார்டெக்ஸ், ஜெனிட்டல் கார்டெக்ஸ் ஏரியாவை அது தூண்ட ஆரம்பிக்கும் பொழுதுன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாகவே நம்ம உடம்புல என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரெயினுக்கு அந்த இல்லை என்ன நடக்கும் போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செயல் வந்து நடக்க போகுது. அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறணுங்கிற மாதிரி பாடி வந்து அடுத்தடுத்து சில பேஸுக்களை வந்து நம்ம ஈஸ்ட்ரோஜன் அந்த மாதிரியான லூப்ரிகேஷன் இதுகள் எல்லாத்தையும் வந்து சுரக்க ஆரம்பிச்சுக்கிட்டு உடலுறவுக்கு தகுதிப்படுத்துது. அதே நேரத்தில் இந்த சென்சரி ஜெனிட்டல் கார்டெக்ஸும் அதுவும் அருகே இருக்கிறனால என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆர்காசமும் அதில் வந்து நடக்கும். அந்த உடலுறவில் நம்ம திருப்திப்படுத்தப்பட்ட நிலை, நம்ம விந்து போன பிறகு நம்மளுக்கு ஒரு இன்பம் கிடச்சி நம்ம கொஞ்சம் அமைதியாகிறோம்ல, அது ஆணுக்குள்ள ஆர்காசம். பெண்ணுக்குள்ள ஆர்காசம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 வகையானது. அதாவது வெஜைனல் ஆர்காசம், ஜெனிட்டல் அதாவது கிளிட்டோரியல் ஆர்காசம், ஏனல் ஆர்காசம், அதே நேரத்தில் நிப்பிள் ஆர்காசம், அதே நேரத்தில் மிக்ஸ்டு ஆர்காசம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து சரியான முறையில் வகைப்படுத்தப்படலை, அதை நம்ம சொல்லக்கூடாது. இந்த நிப்பிள் ஆர்காசமும் ஒரு வகையான ஒரு ஆர்காசம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த மார்பக தூண்டுதல் மூலமாக வந்து நம்ம வந்து முறையாக இது கையாண்டோம்னு கேட்டிங்கன்னா ஒரு திருப்திகரமான உடலுறவை வந்து நம்ம வந்து அடைய வச்சுக்கலாம். அதே நேரத்தில் இது வந்து பண்ணும்பொழுது வந்து ரஃப்பாக ஹேண்டிலிங் பண்ணுறது, இந்த மாதிரி காட்டுத்தனமாக பிசைஞ்சு விட்டு இது அவ்வளோ பாதிக்கப்படாத மாதிரிலாம் இல்லை. அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜென்டில் அண்ட் சாஃப்ட் அப்படி டச் தான் சொல்கிறாங்க. அப்படி இது பண்ணும் பொழுது அந்த சென்சரி கார்டெக்ஸை வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுக்கும் இது பண்ண ஆரம்பிக்குது. இதுவே உடலுறவு விடுறதுல கொஞ்சம் உங்களுக்கு வந்து அடிப்படையான ஒரு ஆற்றலை வந்து உண்டு பண்ண ஆரம்பிக்குது. சரிங்களா? அந்த இதில் வரும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து இந்த செக்ஸுவலுக்கான அடிப்படை கட்டமைப்பிலே இதாகுது. இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே அதில் போய் இது பண்ணோம்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு. நீங்கள் சொல்லலாம், அந்த மாதிரி பண்ணி குழந்தை பிறந்திருக்காது சார் அப்படின்னு சொல்லலாம். 1, 2 இதுக்கு எல்லாம் இது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிற கூடாது. அது வந்து ஒரு பார்ட், அவங்களுக்கு வச்சம் மாதிரி குழந்தை பிறந்துருச்சு, அது வேறு. அது ஆனால் இந்த அடிப்படை உடலுறவு இன்பத்தை வந்து முறையாக இது பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான சில அமைப்பின் மூலமாக தான், செயல்கள் மூலமாக தான் நம்ம அதில் போனால் தான் ஒரு நல்ல திருப்தியும் கிடைக்கும். அதனால் ஒரு நல்ல பெனிஃபிட் உடல் இதில் வந்து கிடைக்கும். சரிங்களா? நல்ல இந்த ஆர்காசம் அடையாத பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனச்சோர்வு, மன வலி, மன உளைச்சல் இந்த மாதிரியான இருக்கும். உடலில் வந்து வலிகள் ஏற்படும், இந்த மாதிரியான இதில் இருக்கும். அப்போ ஆண் விந்து வெளியேற்றின பிறகு அவன் திருப்தி ஆயிடும். ஆனால் பெண்ணுக்கு வந்து அப்போ திருப்தி அடையாளங்கிற அவனுக்கு வேலை இல்லை. இவன் அடுத்தோட குப்புறப்படுத்து, இவன் படுத்து, இவன் வேலையை பார்த்துட்டு இவன் போயிட்டுருப்பான். ஆனால் அங்கே உள்ள சூழ்நிலை வந்து நம்ம வந்து திருப்திப்படுத்த வேண்டும். அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்குது, அவங்களும் ஒரு உயிர் தான், அவங்களே நம்ம சமமாக பாவித்து இதெல்லாம் பண்ணணும். அப்போ இது எல்லாமே இது வந்து மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்டக்கூடிய ஒரு ஆர்காசம் தானே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. இதே முறையாக நம்ம செய்தோம்னா இந்த மார்பக காம்புகளை தூண்டுவதன் மூலமாக வந்து நம்ம காம உணர்வுகளை வந்து தூண்ட ஆரம்பிக்கலாம். சரி, நீங்கள் கேட்கலாம், ஆண்களுக்கும் அந்த மாதிரி இருக்குமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான இதுகள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஹார்மோனுக்கும் அதுக்கும் தவறான ஒரு இது கிடையாது. இந்த ஏரோஜீனியஸ் நர்வ் எண்டிங் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் பாடி பில்டராக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான இதுகள் இருக்கும். அந்த ஏரோஜீனியஸ் நர்வ் எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரெயினில் உள்ள சென்சரி அதாவது ஜெனிட்டல் கார்டெக்ஸுக்கு அருகில் இருக்கிறனால இந்த மாதிரியான ஒரு எரட்டிக்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு இதாகுது. அதனால் ஒன்றும் கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டையும் அந்த மார்பகத்தை வந்து சமமாக தான் வச்சுருக்காங்க இறைவன். அதே நேரத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் கொடுக்குற சில ஆண்களும் சில இதுகளில் இருக்குது. சில உயிரினத்தில் ஆண் வந்து பால் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்குது. சரிங்களா? இது சொன்ன மாதிரி வந்து நிகழ்ச்சியோட இறுதிப்பதிக்கு வந்துட்டோம். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மகிட்ட வந்து தொடர்பு கொண்டு கேளுங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நம்ம விளக்கம் தரக்கு எப்போதும் நம்ம காத்துட்ருக்கோம். அதே நேரத்தில் அடுத்த பதிவில் வந்து நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காமசாஸ்திரத்தில் உள்ள இந்த தாந்திரிக செக்ஸ் முறைகளை பற்றி நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் போடக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். அடுத்த ஆளுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.